Good morning, students. Today we study about waves. Okay. In previous chapter, oscillation, we studied the oscillation of the particle. Okay. Now we studied waves. Okay. ஒரு மீடியம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீடியம் இப்போ வாட்டர் மீடியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வாட்டர் மீடியம் மேடப் ஆஃப் வாட்டர் பார்ட்டிகல்ஸ், ஏர் மீடியம் மேடப் ஆஃப் many more gas molecules. Okay, so any medium it consist of collection of particles. Okay, so இப்படி ஒரு மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீடியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மீடியத்தில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, திஸ் மீடியம் கண்டெயின் லாட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டிக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பார்ட்டிக்கல்ல ஒரு மாலிகுலை மட்டும் நான் டிஸ்டர்ப் பண்றேன். இது டிஸ்டர்ப் பண்றப்ப இந்த பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது அப்படின்னா திஸ் வைப்ரேஷன் கேன் பி டிரான்ஸ்ஃபர் பை நியர் பார்ட்டிக்கல் அண்ட் திஸ் வைப்ரேஷன் ஆல்சோ பார்ட்டிக்கல் பை நெய்போரிங் பார்ட்டிக்கல். ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ த டிஸ்டர்பன்ஸ் இஸ் கிரியேட்டட் அட் ஒன் எண்ட், இட் கேன் ப்ராபகேட்ஸ் அண்ட் ரீச் த அதர் எண்ட். ஓகேங்களா, இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாஸுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கிள் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் மாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. செகண்ட் பார்ட்டிக்கிள் ஆர் செகண்ட் மாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நெய்போரிங் பார்ட்டிக்கிளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கிள் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல அந்த பார்ட்டிக்கிள் ஒரு பார்ட்டிக்கிள் இருந்து இன்னொரு பார்ட்டிக்கிளுக்கு டிஸ்டர்பன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல மாஸ் அல்லது பாயிண்ட் மாஸ் நாட் டிரான்ஸ்ஃபர், ஒன்லி த டிஸ்டர்பன்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசுறேன்னு வச்சுங்களேன், நாம ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுங்க, இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் வந்து பேசுறாரு அப்படின்னா இவர் பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட இயர்ல போய் ரீச் ஆகணும். இன்னொருத்தரோட இயர் ட்ரம்ல போய் ரீச் ஆனா தான் நமக்கு கேட்கும். ஸோ அப்போ இங்க ஒரு பேசுறப்ப இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த இயர் ட்ரம்ல போய் ரீச் ஆகி அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா த எஃபெக்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் டு அனதர் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் வித்தவுட் மீடியம் கேரிங் த பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, சரி. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் விச் கேரிஸ் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். இந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த மீடியம் ஆகட்டும் இந்த மீடியம் ஆகட்டும் இங்க டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டிஸ்டர்பன்ஸ் carries energy and momentum from one point to another point. ஓகேங்களா, carrying the momentum from one point to another point in space. One point to another point in space without transfer of the medium is known as a wave. Okay, so இங்க வந்து பார்த்தீங்கன்னா the disturbance carries the energy and momentum from one point to another point in space without transfer of the medium is known as wave அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, ஸோ டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிக்கிள் இருந்து இன்னொரு பார்ட்டிக்கிளுக்கு டிராவல் ஆகும். அந்த டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகிறப்போ ஒரு பார்ட்டிக்கிளோட எனர்ஜியிலிருந்து இன்னொரு பார்ட்டிக்கிளோட எனர்ஜிக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி அண்டு மொமெண்டம். ஓகேங்களா, எனர்ஜி அண்டு மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, சரி. இந்த இப்போ நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்ஸ்
டைடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அந்த சீசோர்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிமிலர் வேவ் பேட்டர்ன் நமக்கு கிரியேட் ஆகுது. இதுக்கு பேர் ஓசோன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம வைப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வேவ கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரியா? பிளக்டு ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் ஓசோன் வேவ்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு வேவ்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சரி. லைட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். லைட் அப்படிங்கிறது நம்ம அ லைட் நெறைய யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த லைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், EM வேவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? சரி. இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி சவுண்ட் அப்படிங்கிறதும் ஒரு வேவ். இந்த சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்ம அ பே ஒரு ஸ்பேஸ்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்றோம். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகி நம்மளுக்கு அவிங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேவ்ஸ் நியூமரஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி. இதுல ஒரு சிலத பார்க்கலாம். ரைபிள்ஸ் அண்ட் வேவ் ஃபார்மேஷன். ரைபிள்ஸ் அண்ட் வேவ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ரைபிள்ஸ் அண்ட் வேவ் ஃபார்மேஷன் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். ரைபிள் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல ரைபிள்ஸ் அண்ட் வேவ் ஃபார்மேஷன் அண்ட் த வாட்டர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோனை ஒரு வாட்டரோட சர்ஃபேஸ்ல போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ் த பிளேஸ் வேர் த ஸ்டோன் ஸ்ட்ரைக்ஸ் த வாட்டர் சர்ஃபேஸ். ஒரு ஸ்டோன் வாட்டர் சர்ஃபேஸ்ல விழுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு டிஸ்டர்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த மீடியம் டிராவல் ஆகுது. ஒரு அந்த மீடியத்தோட எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா. ஸோ இந்த சர்க்கிள்ஸோட ரேடியை இப்போ ஒரு குளத்துல கல்லை தூக்கி போட்டீங்க அப்படின்னா, அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கிரியேட் ஆகுது. அந்த சர்க்கிள்ஸோட ரேடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னா, அந்த வாட்டரோட எண்டு, அந்த வாட்டர் சர்ஃபேஸோட எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்கிரீசிங் ரேடியை அண்ட் ஸ்ட்ரைக் த பவுண்டரி. அதோட அந்த வாட்டரோட பவுண்டரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி. இது எப்படி கிரியேட் ஆகுது? எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் குளத்துல தூக்கி போட்ட அந்த கல்லோட கைனடிக் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் டு த வாட்டர் மாலிகூல்ஸ். இந்த வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோனோட கைனடிக் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தி வாட்டர் மாலிகூல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயும் மூவ் ஆகுறதில்ல. அங்க மூவ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பார்ட்டிகிள்ல இருந்து இன்னொரு வாட்டர் பார்ட்டிகிளுக்கு, இதே மாரி இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ல இருந்து இன்னொரு வாட்டர் பார்ட்டிகிளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகுது. இந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரு வாட்டர் பார்ட்டிகிள்ல இருந்து இன்னொரு வாட்டர் பார்ட்டிகிளுக்கு டிராவல் ஆகுறத தான் நம்ம என்ன சொல்லி சொல்றோம் அப்படின்னா, அ ரைபிள் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இதே மாரி ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் வேவ்ஸ் இன் எ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். சரி. இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வால்ல டைப் பண்ணிட்டு, ஒரு லாங் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் ஒரு வால்ல டைப் பண்ணிட்டு, இன்னொரு எண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புடிச்சிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவர் வந்து இன்னொரு எண்ட புடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இந்த எண்டுல ப்ரொடியூஸ் பண்ற வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு அவர் புடிச்சிருக்கிற எந்த இடத்துல புடிச்சிருக்கிறாரோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வைப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வைப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீடியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது ஒரு கன்டினியூஸா வைப்ரேட் பண்றப்ப, கன்டினியூஸா வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அ ஸ்ட்ரிங்கோட ஒரு பார்ட்டிகிள்ல இருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு கன்டினியூஸா வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப அந்த பார்ட்டிகிளோட பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸா சேஞ்ச் ஆகும்.
ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள் இங்க இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பொசிஷன் மேக்ஸிமம் இந்த லெவலுக்கு போயிட்டு, திரும்ப இந்த லெவலுக்கு போயிட்டு, திரும்ப மறுபடியும் கீழ வர ஆரம்பிச்சிரும். இப்படி போயிட்டு, போயிட்டு என்ன ஆயிட்டே இருக்கும்? மேல வர ஆரம்பிச்சிரும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு வைப்ரேட் பண்றாரோ, அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட வைப்ரேஷன் கன்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டிங் வேவ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு ஜெர்க்க கிரியேட் பண்றாரு அப்படின்னா, பக்கத்தால இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்க புடிச்சு ஒரு ஜெர்க் கிரியேட் பண்ணா, அந்த ஜெர்க் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த ஸ்ட்ரிங்க டிராவல் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளக்டு கிட்டார்லயும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டன்னிங் ஃபோர்க் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த டன்னிங் ஃபோர்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷேப்ல இருக்கும். இத ஒரு ஸ்டீல் ஆல ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் பேட்ல வச்சு தட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த எண்டுக்கு பேரு டர்னிங் ஃபோர்க்கோட இந்த எண்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இதே ஒரு ரப்பர் பேட்ல வச்சு தட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது அவுட்வேர்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ எந்த இடத்துல? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸை புஷ் பண்ணுது. இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் புஷ் பண்றப்ப, திரும்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு இந்த இந்த டர்னிங் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வர்றப்ப, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல் புஷ் ஆகி வெளிய போக ஆரம்பிக்கும். அதே மாரி டர்னிங் ஃபோர்க் இன்வெர்ஸா போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய வர்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கம்ப்ரஷனும், உள்ள போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரேர்ஃபாக்ஷனும் இருக்கு. இந்த கம்ப்ரஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எடுத்துட்டேன். ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது புஷ் பண்றதுனால அந்த இடத்துல ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அந்த இடத்துக்கு பேரு கம்ப்ரஷன். அதே மாரி இது உள்ள போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் நெறைய கிடைக்கும். அப்ப ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டா கேப் விட்டு இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரேர்ஃபாக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் மாலிக்யூல்ஸ் ரொம்ப கம்ப்ரஸ்டா இருக்குது. இதிலிருந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் விட்டு இருக்குது. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேப் விட்டு இருக்குது. திரும்ப கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ, இந்த டர்னிங் ஃபோர்க்கோட ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வரப்ப ஏர் மாலிக்யூல்ஸ் கம்ப்ரஷனும், இன்வெர்ட்ஸா போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேர்ஃபாக்ஷனும் ஆகுது. சரியா? இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டர்னிங் ஃபோர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ்ஸ் அவுட்வர்ட்ஸா இருக்கப்போ, அது அந்த ஏர் லேயர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணுது. அந்த அப்படி புஷ் பண்றப்போ, அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் பக்கத்தால இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணுது. ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கம்ப்ரஷன் கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஆ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைடு போறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அப்ப ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எலாபரேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ரேர்ஃபாக்ஷன் கிரியேட் ஆகுது. இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ரஷன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேர்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. கம்ப்ரஷன் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரேர்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி. இந்த மாரி இந்த ரேர்ஃபாக்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கம்ப்ரஷன் ஆர் ரேர்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி. அ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் வேவ்னா டர்னிங் ஃபோர்க்ல எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேவ் மோஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த வேவ் மூவ் ஆகுறதுனால என்னென்ன கேரக்டர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ கேரக்டர்
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ்ஸ், அதாவது ப்ராபகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ராபகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பார்ட்டிகல் டு அனதர் பார்ட்டிகல், இந்த வேவோட மோஷனை தான் நம்ம ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வேவ் மூவ் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன், இந்த டிஸ்டர்பன்ஸ் ட்ராவல் ஆகிறதா நம்ம ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீடியத்தோட எலாஸ்டிக் நேச்சரை பொறுத்தும் அந்த மீடியத்தோட இனர்சியா பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இனர்சியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்டிகிள்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பார்ட்டிகிள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேவ் மோஷன் அதிகமாக இருக்கும். அதே வந்து எலாஸ்டிக் நேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா வேவ் மோஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வேவ் motion the wave motion can be depended by ஓகேவா inertia and elasticity ஆஃப் த மீடியம். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் எலாஸ்டிசிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேவ் மோஷனாக இருக்கும். இந்த வேவோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த வேவ் மோஷன் டிபெண்டட் பை இனர்சியா அண்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மீடியம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, velocity of the wave is constant for same medium. ஓகேங்களா? ஸோ ஒரே மீடியத்துக்கு வேவோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏர் மீடியத்தில் கான்ஸ்டன்ட். ஏர் ஆர் வேக்கும்னா லைட்டோட ஸ்பீடு 3 × 10⁸. வேற மீடியத்துக்கு போனால் லைட்டோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேம் மீடியத்தில் லைட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகளோட அந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் அட் டிஃப்ரெண்ட் மீடியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி மேக்ஸிமம் ஒரு மீடியத்தில் இந்த வேவ் ட்ராவல் ஆகிறப்ப எப்போ வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா இந்த வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் பொசிஷனில் இருக்கிறப்ப, இந்த லைனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த லைனில் வேவ் இருக்கிறப்ப மேக்ஸிமம் ஆகும். சரி, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போவெல்லாம் மீன் பொசிஷனில் இருக்குதோ அப்போவெல்லாம் அந்த வேவோட வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி வி மேக்ஸிமமாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0வா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்கோ ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், அண்ட் போலரைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ல இருக்கக்கூடிய வேவ் அண்டர்கோ ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேவோட ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அந்த வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகும், வேவ் ரிஃப்ராக்ட் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் இன்னொரு வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபியர் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்ல விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய பாத்துல வர்றப்ப லைட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய பாத்துல வர்றப்ப இந்த லைட் ரேவோட பாத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் ஆகுது. இந்த பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி போலரைசேஷன். சரிங்களா? போலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் ரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலரைஸ் ஆகிறது தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
There are two types of waves. First one is mechanical waves and another one is non-mechanical waves. மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்டு ரெக்யூர் மெக்கானிக்கல் வேவ் ரெக்யூர் மீடியம் டு ப்ராபகேட். இது ப்ராபகேட் ஆகிறதுக்கு, இது மூவ் ஆகிறதுக்கு என்ன ஆகும், என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் தேவை. அதே நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா இட்டு does not recur, it which do not recur, சரிங்களா, do not recur any medium for propagation. ஸோ இந்த ப்ராபகேஷனுக்கு நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. அதே மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு மீடியம் தேவை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லைட் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. ஸ்பேஸில் வேக்கும் அப்படின்னா வித்தவுட் மீடியம். இந்த வித்தவுட் மீடியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரேஸ் ட்ராவல் ஆகி சன்லேருந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் அப்படிங்கிறது நான் மெக்கானிக்கல் வேவ். அதே டைமில் நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏர் இல்லாத இடத்துல வேக்கம் பிளேஸில் போய் நம்ம பேசினோம்னா கேட்காது. ஏன்னா சவுண்டு வேவ் ட்ராவல் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. ஸோ சவுண்டு வேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ். சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ். நெக்ஸ்ட் லைட் வேவ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் நான் மெக்கானிக்கல் வேவ். சரிங்களா, லைட் வேவ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் நான் மெக்கானிக்கல் வேவ். லைட் அப்படிங்கிறது நத்திங் பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். முதல்ல சொல்லியிருக்கிறோம், லைட் அப்படிங்கிறது நத்திங் பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, சரி. இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தா அப்படின்னா ரைபிள்ஸ் ஃபார்ம்டு on the surface of earth, surface of water. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ரைபிள் வேவ்ஸ் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். சவுண்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நான் மெக்கானிக்கல் வேவ்க்கு லைட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இந்த வேவ் ஃபர்தர் கேன் பி கிளாசிஃபைட் பை டூ டைப்ஸ். ஓகேங்களா, இதோட டூ டைப்ஸ் ஆஃப் வேவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸாக ஃபர்தராக கிளாசிஃபை பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் and longitudinal wave. சரி, இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போது நம்ம இப்போ அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் லாங்கிடியூடல் வேவ்ஸை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த ரைபிள் வேவ்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படி வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மாலிகுலை வைப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாலிகுல் மேலையும் கீழையும் போயிட்டு வருது. அப்படி போயிட்டு வர்றப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகளுக்கு ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த பார்ட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் போயிட்டு வருது. அப்போ டிஸ்டர்பன்ஸ் இன்னொரு பார்ட்டிகளுக்கு ட்ராவல் ஆகுது. இப்போ இங்க டிராவல் ஆகிறது டிஸ்டர்பன்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகிறது தான் வேவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா, சரி. இப்போ அந்த பார்ட்டிகிள் டிராவல் ஆகுது இல்லை, ஆனா பார்ட்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் வைப்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்ட்டிகிள் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, பார்ட்டிகிள் மோஷன் அப்படிங்கிற இந்த பார்ட்டிகிள் மேலையும் கீழையும் வைப்ரேட் ஆகிறத சொல்லலாம். இதே மாதிரி வேவ் மோஷன் அப்படிங்கிறது இந்த வேவ் ஒரு பார்ட்டிகிள் இருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது டிஸ்டர்பன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அல்லது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகிளோட மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் போயிட்டு வருது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவோட மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு பார்ட்டிகிளுக்கு போகிறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போது இந்த பார்ட்டிகிள் மோஷனையும் வேவ் மோஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகிள் மோஷனும் வேவ் மோஷனும் பர்பண்டிகுலராக இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி பார்ட்டிகிள் மோஷனும் வேவ் மோஷனும் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ அதே மாதிரி
இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா? பேசுறப்போ ஏர் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் ஆகுது. இப்படி சைடுல வைப்ரேட் ஆகுது. அப்ப பக்கத்தால இருக்கிற மாலிக்யூல்ஸும் வைப்ரேட் ஆகுது. இதுக்கு பக்கத்தால இருக்கிற மாலிக்யூல்ஸும் வைப்ரேட் ஆகுது. ஸோ இங்க பார்ட்டிக்கிளோட மோஷனும் வேவ் மோஷனும் சேம் டைரக்ஷன். எப்படி இருக்குது? பார்ட்டிக்கிள் மோஷனும் வேவ் மோஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்குது. So, particle motion and wave motions are parallel to each other. That is called the longitudinal wave. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கும் லாங்கிடியூடல் வேவுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல பார்ட்டிக்கல் மோஷனும் வேவ் மோஷனும் பர்பண்டிகுலராக இருக்கும். லாங்கிடியூடல் வேவ்ல பார்ட்டிக்கல் மோஷனும் வேவ் மோஷனும் பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கும் இந்த லாங்கிடியூடல் வேவ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் லாங்கிடியூடல் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் longitudinal wave. Okay. Transverse wave அப்படின்னா the direction of the vibration of the particle of the medium is perpendicular to the direction of propagation of wave. So direction of vibration of the particle perpendicular to direction of propagation of wave. ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் is parallel to direction of propagation of wave. ஓகேங்களா? ஸோ நான் சுருக்கமாக எழுதுறேன், நீங்களும் அதே மாதிரி சுருக்கமாக எழுதிடக்கூடாது. புக்கில் இருக்கிறப்ப ஃபுல் ஃபார்மில் எழுதணும். ஸோ இல்லைனா டைம் ஆகும் அப்படிங்கிறக்காக நான் சுருக்கமாக எழுதுறேன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் பர்பண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ். அதே லாங்கிடியூடல் வேவ் அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் பேரலல் டு தி டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ். இப்போ அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரஸ்ட் அண்ட் ட்ரஃபாக இருக்கும். கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப். சரி, இந்த கிரஸ்ட் ட்ரஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வேவ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த வேவ்ல அதோட மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல இருக்குதோ, சரிங்களா, மேக்சிமம் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு பேரு கிரஸ்ட். மேக்சிமம் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குதோ அதுக்கு பேரு ட்ரஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடியல் வேவ்ல. அதே சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல. அதே லாங்கிடியூடியல் வேவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேவ் எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன்னா நெருக்கமா இருக்கிறது, அதுக்கப்புறம் ரேர்ஃபேக்ஷன், ஓகேவா, அதுக்கப்புறம் திரும்ப கம்ப்ரஷன். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் கம்ப்ரஷன், சரியா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்டாகவும் ட்ரஃபாகவும் இருக்கும். இதுல டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல. அதே லாங்கிடியூடியல் வேவ்ல டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷனா இருக்கும். சரிங்களா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் இன் எலாஸ்டிக் மீடியம். எலாஸ்டிக் மீடியத்தில் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் கிரியேட் ஆகும். எலாஸ்டிக் மீடியத்தில் என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் கிரியேட் ஆகும். ஸோ பாசிபிள் இன் எலாஸ்டிக் மீடியம். எலாஸ்டிக் மீடியத்தில் தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் கிரியேட் ஆகும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூடியல் வேவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் மீடியா, அது சாலிட்டாக இருந்தாலும் சரி, லிக்விட்டாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, ஆல் டைப் ஆஃப் மீடியத்தில் நம்மளுக்கு longitudinal wave create ஆகும். So longitudinal wave possible in all types of medium. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மீடியத்தில் மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்ததை திரும்ப ஒருக்கா ரீகால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
வேவ்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். சரியா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. லைட் வேவ், சவுண்ட் வேவ் இந்த மாரி டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. இந்த வேவ்ஸ பத்தி தான் இந்த லெசன்ல படிக்க போறோம்னு சொன்னோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேவ் அப்படின்னா என்ன? அப்படின்னா, டிஸ்டர்பன்ஸ் ஒரு பார்ட்டிகிள்லேருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனர்ஜி, மொமெண்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிகிளோட எனர்ஜி ஆர் மொமெண்டம் இன்னொரு பார்ட்டிகிளுக்கு அல்லது ஒரு பார்ட்டிகிளுக்கு நான் குடுத்த எனர்ஜி ஆர் மொமெண்டம் இன்னொரு பார்ட்டிகிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு மீடியத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டிகிளுக்கு நெய்போரிங் பார்ட்டிகிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைட். லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைபிள் அண்ட் வாட்டர் ஃபார்மேஷன் அண்ட் வாட்டர் சர்ஃபேஸ். இந்த ரைபிள் வேவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குளத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ல தூக்கி போட்டோம்னா, அந்த கல்லுக்கு நம்ம குடுத்த கைனடிக் எனர்ஜி, அந்த குளம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்டிகிளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப அந்த பார்ட்டிகிள் வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேஷன் ஒரு பார்ட்டிகிளுக்கு இருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு இன்னொரு பார்ட்டிகிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைபிள் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல ஒரு ஒரு ஒயர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு அல்லது ஒயர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இன்னொரு எண்ட வந்து பார்த்தா நம்ம புடிச்சுட்டு, ஒரு சின்ன ஜர்க் கிரியேட் பண்ணோம்னா, அந்த ஜர்க் த்ரூ அவுட் த ஸ்ட்ரிங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே மாரி டர்னிங் ஃபோர்க்ல. டர்னிங் ஃபோர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் பேர்ல அடிச்சோம்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் கேட்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டர்னிங் ஃபோர்க்ல அந்த இந்த எண்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லி சொல்றோம் அப்படின்னா, ப்ராங்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த ப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுறப்ப, இன்வேர்ட்ஸா மூவ் ஆகுறப்ப ஃபேக்ஷனும், அவுட்வேர்ட்ஸா மூவ் ஆகுறப்ப கம்ப்ரஷனும் கிரியேட் ஆகுது. கம்ப்ரஷன்னா என்ன? கம்ப்ரஷன் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூலா கம்ப்ரஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராங்க் மூவ் ஆகுறனால கம்ப்ரஸ் ஆகுது. அதே மாரி இந்த ப்ராங்க் இன்சைட்ல மூவ் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் மாலிக்யூல்ஸ்க்கு நெறைய ஸ்பேஸ் கிடைக்குது. அப்ப அங்க ரேர்ஃபேக்ஷன் எலாபரேட் ஆகுது. அது ரேர்ஃபேக்ஷன் ஆர் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். டைப்ஸ் ஆஃப் வேவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இந்த வேவ் மோஷன் அப்படிங்கிறது டிபெண்டட் பை இனர்ஷியா அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மீடியம். இனர்ஷியா அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மீடியம். இந்த வெலாசிட்டி ஆஃப் த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஃபார் சேம் மீடியம். ஒரு மீடியத்துல வேவோட வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேவுக்கு ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இதுல ரிஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும். லைட் ரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பட்டு பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரே அது வந்து ரிஃப்ளெக்ஷன். இதே மாதிரி அது ஒரு வேவ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வேவ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வேவ் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போறப்ப அதோட பாத்து சேஞ்ச் ஆகிறத ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்டர்ஃபரன்ஸ் ஒரு வேவும் இன்னொரு வேவும் இன்டர்ஃபைன் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஷார்ப் எட்ஜுக்கு நடுவுல போறப்ப லைட் ரேஸ் பெண்ட் ஆகுது. பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸை டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸை ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டைஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜுக்கு போறப்ப அதோட அது வந்து பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆகுது. அதை வந்து டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி போலரைசேஷன் ஆஃப் லைட் ரேஸ் இது வந்து போலரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது லைட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வேவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் வேவ் மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ். 2 டைப்ஸ் ஆஃப் வேவ் இருக்குது. மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா இது ப்ராபகேட் ஆகிறதுக்கு மீடியம் தேவையில்லை. நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா ப்ராபகேட் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் வேவுக்கு எக்ஸாம்பிள் சவுண்டு, நான் மெக்கானிக்கல் வேவுக்கு எக்ஸாம்பிள் லைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப வேவ்ஸை 2 டைப்ஸா பிரிக்கலாம். அதோட மோஷனை வச்சு வேவ் மோஷன் அண்ட் பார்ட்டிகிள் மோஷனை வச்சு வேவ்ஸை 2 டைப்ஸா பிரிக்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லாஞ்சிடியூடல் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படிங்கிறது பார்ட்டிகிளோட மோஷனும் வேவ் மோஷனும் பர்பண்டிகுலரா இருக்கும். லாஞ்சிடியூடல் வேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகிள் மோஷனும் வேவ் மோஷனும் பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது. இதெல்லாம் இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு லாஞ்சிடியூடல் வேவ்க்கு இடையில கூடிய டிஃபரன்ஸ் 3 டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். சரியா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படிங்கிறது வேவ் மோஷனும் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் மோஷனும் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் மோஷனும் பர்பண்டிகுலரா இருக்கும். லாஞ்சிடியூடல் வேவ்ல பேரலா இருக்கும். இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல கிரஸ்ட் ட்ரஃப் கிரியேட் ஆகும். லாஞ்சிடியூடல் வேவ்ல கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் கிரியேட் ஆகும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் இன் எலாஸ்டிக் மீடியம். லாஞ்சிடியூடல் வேவ் அப்படின்னா பாசிபிள் இன் ஆல் டைப் ஆஃப் மீடியம். ஓகேங்களா? இதை நம்ம பார்த்தோம். சரி, நீங்க புக்ல ஒர்க்கை ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.